ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த ஆண்டு முடிக்க 82 டேஸ் இருக்கு. இந்த 82 டேஸ்ல ஒரு காரியம் பண்ண போறோம். சமூகத்துல காத்திருக்க போறோம். சமூகத்துல காத்திருக்கிறது அப்படின்னா, ஒருவன் அவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சான்னா, கர்த்தர் அவனுக்குரிய காரியங்கள மாறுதலாய் போனாலும் அவனுக்கு ஏற்றவாறு மாற்ற வல்லவர். பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குங்க. ஆமான் ஆமானும் மொர்தெகாயும். ஆமானுடைய தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு எவ்விதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதோ, மொர்தெகாய் பல விஷயங்கள ஆமானுக்கு விரோதமாய் செயல்படுறான். ஆனா மொர்தெகாயோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவனா இருக்க ஆரம்பிச்சார். சமூகத்துல காத்திருக்கணுங்க. இன்னைக்கு ஜனங்க நம்மளை குறிச்சு பல விஷயமா பேசுவாங்க, பல அபிப்பிராயத்தோட பேசிட்டு இருப்பாங்க. நம்மளை பத்தி தவறான ஒரு விஷயத்த நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கலாம், நம்மளை நிந்திச்சிட்டு இருக்கலாம். நீங்க அதை குறிச்சு கவலைப்பட்டுட்டு சோர்ந்து போகாம சமூகத்துல காத்திருக்கிறவாருங்க. உங்க தேவைக்காக இருக்கலாம், உங்க கடன் பிரச்சனைகளுக்காக இருக்கலாம், பல விஷயங்கள், வியாதிகள், பல வறுமையான சூழ்நிலைகள் எல்லாத்துலயும் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் சமூகத்துல காத்திருங்க. எப்படி ஆமானின் தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது போல், நமக்கு விரோதமாய் பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி எதிராய் பேசாம சமூகத்துல காத்திருங்க. சமூகத்தில் காத்திருக்கிறவனோ தகப்பன் உரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். கவலை மட்டும் பட்டு சோர்ந்து காரியம் நடக்கல, இப்படி நடந்துட்டு இருக்கேன்ட்டு யோசிக்காம அவர் சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்குரிய காரியங்களை மாறுதலாய் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கர்த்தர் செம்மையா நடத்தி முடிப்பாரு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நாள்